வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பான தங்கள் அறிக்கையை தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை நிர்வாகிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் ராசாவிடம் சென்னையில் வழங்கினர். நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத பிரதிநிதிகள் இடம்பெறுவது உள்ளிட்ட சில அம்சங்களால் இம்மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதையடுத்து வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்களான மக்களவை திமுக கொறடா ராசா, மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா ஆகியோரை தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை தலைவர் மௌலானா காஜா மைனுதீன் பாகவி உள்ளிட்டோர் சென்னையில் சந்தித்தனர். மயிலாப்பூரில் உள்ள ராசா எம்பியின் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பான தங்கள் அறிக்கையை தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை நிர்வாகிகள் வழங்கினர். வக்ஃபு சம்பந்தப்பட்ட இந்த சட்ட திருத்தத்துக்காக வேண்டி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆக்டை அதனுடைய எதிர்த்து பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களையும் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அப்துல்லா அவர்களையும் சந்தித்து தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய சட்ட அறிஞர்கள் தயாரித்த இந்த ஒரு அறிக்கையை நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கிறோம். இதை நாங்கள் முழுமையாக படித்து பார்த்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து நாங்கள் உங்களுக்காக உறுதியாக நாங்கள் வாதாடுவோங்கிறத உறுதி தெரிவித்தாங்க. மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசிய விஷ்ணுவை 3